வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி இல்ல. அது ஒரு மாரத்தான் ஓட்டம். இங்க ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறது விதி. ஆனா எப்படி ஓடுறோங்கிறது தான் நம்மளோட விதி. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பாரம் இருக்கு. அதுக்கு பேரு தான் கடமை. ஆனா நம்மள பல பேரு இந்த கடமைய ஒரு சுமையா பார்க்கறோம். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஓட்டத்துல நிம்மதி இருக்கான்னு கேட்டா பதிலே இல்லை. ஏன்னா நாம கடமையை செய்யல, கடமைக்காக கூலி கேட்கிறோம். அங்கதான் ஆரம்பிக்குது எல்லா குழப்பமும். உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இது ஒரு சாதாரண வாசகம் இல்ல, இது ஒரு ரகசியம். நாம ஒரு வேலையை செய்யும் போது இதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சாலே அந்த வேலையில நம்மளோட முழு திறமையும் வராது. ஒரு விவசாயி விதை போடும்போது நாளைக்கே மரம் வளர்ந்து பழம் தருமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் தோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த விதை அழுகி போயிடும். விதைக்க வேண்டியது உன்னோட வேலை, அதை வளர்க்க வேண்டியது இயற்கையோட வேலை. நீ விதைக்காமையே அறுவடைக்கு காத்திருக்கிறது தான் தப்பு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, உழைக்கிற கைதான் மேல இருக்கும்னு. ஆனா அந்த உழைப்புல ஒரு தெளிவு வேணும். செயலில் உனக்கு உரிமை உண்டு, பலனில் இல்லை. இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நீ ஒரு எக்ஸாம் எழுதுற, அந்த 3 மணி நேரம் பேப்பரை அழகா எழுதுறது மட்டும்தான் உன் கையில இருக்கு. ஆனா ரிசல்ட் என்ன வரும், யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்கங்கிறது உன் கையில இல்ல. அதை யோசிச்சு அந்த 3 மணி நேரத்தை வீணாக்குனா கைக்கு வந்ததும் போயிடும். பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு அந்த வேலையையே காதலிச்சு பாரு. அங்கதான் உண்மையான அமைதி கிடைக்கும். கடமையை செய்ய தவறுறது தான் இந்த உலகத்துல பெரிய பாவம். ஒரு அப்பா தன் குழந்தைய வளர்க்க தவறுறதோ, ஒரு அதிகாரி தன் வேலையை ஒழுங்கா செய்யாம லஞ்சம் வாங்குறதோ, ஒரு மாணவன் படிக்காம ஏமாத்துறதோ, இது எல்லாமே தர்மத்துக்கு எதிரானது. தர்மத்திற்கு எதிரான செயல் வெற்றி அல்ல. தர்மம் இல்லாத வழி கிடைக்கிற காசு, பேரு, புகழ் எதுவுமே நிலைக்காது. அது மணல்ல கட்டின கோட்டை மாதிரி. ஒரு சின்ன காத்து அடிச்சா சரிஞ்சு போயிடும். செயல் இல்லாத வாழ்க்கை வீண். சும்மா உட்கார்ந்துகிட்டு கடவுள் எனக்கு ஏதாச்சும் தருவார்னு இருக்கிறது சோம்பேறித்தனம். கடவுள் உனக்கு கை கால் மூளையை கொடுத்ததே நீ வேலை செய்யணும்னு தான். பயம் காரணமா எத்தனையோ பேர் தங்களோட கடமையை விட்டுட்டு ஓடுறாங்க. ஐயோ, நான் தோத்துட்டா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஒரு பயம் எத்தனை திறமையான மனுஷங்களை முடக்கி போட்டிருக்கு தெரியுமா? அந்த தோல்வி பயம்தான் உன்னோட வளர்ச்சியை தடுக்கிற முதல் எதிரி. உன்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு கல்லை செதுக்குனாதான் சிலையாகும். அது வரைக்கும் அது வெறும் கல் தான். நீயும் உன்னை செதுக்கிக்கணும். உன் திறமை முழுவதையும் வெளிக்கொண்டு வா. உன்னால முடிஞ்சதை 100% செய்யலைன்னா நீ உனக்கே துரோகம் செய்யறன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தவன் செய்யற வேலை பெருசு, நான் செய்யறது சின்னதுன்னு நினைக்காத. உன் தர்மத்தை மற்றவரின் தர்மத்தை விட குறைவானதாக நினைக்காதே. ஒரு துப்புரவு தொழிலாளி தன் வேலையை சரியா செஞ்சா அவன் ஒரு கலெக்டரை விட உயர்ந்தவன். ஏன்னா அங்க அவன் தர்மம் வாழுது. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு. உன்னோட பாதை உனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவன் அந்த பாதையில போறான், இவன் இந்த பாதையில போறான்னு பார்த்து பார்த்து உன் பாதையை தொலைச்சிடாத. முயற்சி இல்லாம ஆசை மட்டும் பட்டா அது வெறும் கனவுதான். உழைப்பே உண்மையான யாகம். நீ செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு வழிவாதா செய். ஆபீஸ்ல ஃபைல் தட்டுறதோ, ரோட்ல வண்டி ஓட்டுறதோ, வீட்டுல சமைக்கிறதோ, அதை ஒரு முழு ஈடுபாடோட செஞ்சா அதுவே உன்னை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். சோம்பேறித்தனம் ஒரு நஞ்சு மாதிரி. அது மெல்ல மெல்ல உன் ஆன்மாவை வீழ்த்தும். நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற ஒவ்வொரு வேலையும் உன் முன்னேற்றத்தை தள்ளி போடுது. அது மட்டும் இல்லாம ஒழுக்கம் இல்லாத உழைப்பு என்னைக்குமே ஜெயிக்காது. தப்பான வழியில போற குறுக்கு வழி வெற்றி ஒரு நாள் உன்னை அசிங்கப்படுத்தும். மனம் தெளிவா இருந்தா மட்டும்தான் நீ எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். குழப்பமான மனசோட எதையும் செய்யாத. கடமையை செய்யும் போது வரக்கூடிய அந்த திருப்தி இருக்கு பாத்தியா, அதுதான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். மனசுல இருக்கிற பாரம் அப்பதான் குறையும். ஏதாச்சும் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து வேலை செஞ்சா அந்த லாபம் கிடைக்கலன்னா துக்கம் வரும். ஆனா கடமைன்னு செஞ்சா அங்க துக்கத்துக்கு இடமில்லை. மனுஷன் உயரணுமா, அதுக்கு ஒரே வழி செயல்தான். ஓடுற தண்ணி தான் சுத்தமா இருக்கும், தேங்கி நிக்கிற தண்ணி சாக்கடையாயிடும். அதனால எதையாவது செஞ்சுக்கிட்டே இரு. கடைசியா ஒண்ணு, எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன் அப்படிங்கிற அகங்காரம், ஈகோ இருக்கக்கூடாது. எல்லாம் என்னாலதான் நடக்குதுன்னு நினைச்சா ஒரு நாள் அந்த அகங்காரமே உன்னை அழிச்சிடும். நீ வெறும் கருவிதான். ஆட்டு விக்கிறவன் வேற ஒருத்தன் இருக்கான். அந்த தெளிவு இருந்தா நீ செய்யற ஒவ்வொரு செயலும் புண்ணியமா மாறும். இப்படி நம்மளோட கடமையையும் செயலையும் முறைப்படுத்திக்கிட்டா அடுத்து நாம பார்க்க வேண்டியது நம்ம மனசை. ஏன்னா செயலை தீர்மானிக்கிறதே மனசுதான். அந்த மனசை எப்படி வெல்றது, அதுதான் அடுத்த கட்டம். வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நாம ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நேத்து ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும், அதையே இன்னைக்கும் புடிச்சு வச்சுக்க பாப்போம். இன்னைக்கு ஒரு துக்கம் வருதுன்னா, ஐயோ இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு அடிச்சுப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா?
சந்தோஷமும் துக்கமும் தற்காலிகம். அது வெறும் சீதோஷ்ண நிலை மாதிரி தான். கோடைக்காலம் வந்தா வெயில் அடிக்கும், மழைக்காலம் வந்தா மழை பெய்யும். வெயில திட்ட முடியுமா இல்ல மழையை நிறுத்த முடியுமா? ரெண்டையும் ஏத்துக்கிட்டு குடைய பிடிச்சுக்கிட்டு நடக்கிறவன் தான் புத்திசாலி. வெற்றி வந்தா உடனே தலைக்கால் புரியாம ஆடுறதும், தோல்வி வந்தா உடனே முடங்கி போறதும் ஒரு பலவீனமான மனசோட அடையாளம். வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக ஏற்று. இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி யோசிச்சு பாரு. ஒரு சிக்ஸர் அடிச்சா அடுத்த பால்லயே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த அவுட்டான வருத்தத்துல அடுத்த மேட்ச் ஆடாம போயிட முடியுமா? வாழ்க்கை ஒரு விளையாட்டு. இதுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம். அந்த விளையாட்டுல நீ எப்படி ஆடுறங்கிறது தான் முக்கியம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பணம் இருந்தா எதையும் வாங்கலான்னு. ஆனா கோடி ரூபாய் வச்சிருக்கவன் கூட நிம்மதி இல்லாம தூக்க மாத்திரை போட்டுட்டு தான் தூங்குறான். அப்போ எது உண்மையான செல்வம்? மன அமைதி தான் உண்மையான செல்வம். 1 ரூபாய் வருமானம் இல்லாம இருந்தாலும் தூக்கம் நல்லா வருது, மனசுல குழப்பம் இல்லாம இருக்குன்னா நீ தான் இந்த உலகத்துல பெரிய பணக்காரன். அந்த நிம்மதி எப்ப வரும் தெரியுமா? நீ எதையும் இறுக்கமா புடிச்சுக்காம இருக்கும்போது தான் வரும். பற்றின்மை சுதந்திரத்தை தரும். பற்றின்மைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறது கிடையாது. எல்லாத்து நடுவுலையும் இருந்துகிட்டு எதோடையும் ஒட்டாம இருக்கிறது. தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி இலை மேல தான் இருக்கும், ஆனா இலையில ஒட்டாது. நீ ஒரு கார் வாங்குற, அத சந்தோஷமா ஓட்டு. ஆனா அதுல ஒரு கீறல் விழுந்தா உன் இதயம் கீறின மாதிரி துடிக்க கூடாது. அது ஒரு பொருள், அவ்வளவுதான். இந்த ஒட்டாத தன்மை உனக்குள்ள வந்துட்டா உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது. எல்லா வலிக்கும் காரணம் 2 வார்த்தை தான். நான் என் என்ற எண்ணம் துன்பத்தின் தொடக்கம். இது என் வீடு, இது என் பொண்டாட்டி, இது என் கௌரவம். இப்படி எல்லாத்துலயும் என்கிற முத்திரையை குத்தும்போது அங்க ஒரு பயம் வந்துருது. இது நமக்கு இல்லாம போயிடுமோங்கிற பயம். இந்த பயம்தான் ஆசைய தூண்டுது. ஆசை நிறைவேறாத போது கோபம் வருது. நல்லா யோசிச்சு பாரு, ஒருத்த மேல உனக்கு ஏன் கோபம் வருது? நீ எதிர்பார்த்த ஒண்ணு அங்க நடக்கல, அதானே? ஆசை கோபத்தை உண்டாக்கும். ஒரு சின்ன ஆசை அது கிடைக்கலன்னா பெரிய எரிச்சலா மாறுது. அந்த எரிச்சல் ஒரு கட்டத்துல வெறியா மாறுது. கோபம் வரும்போது நாம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாது. கோபம் அறிவை அழிக்கும். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அறிவுதான். அந்த கோபத்துல அறிவை மழுங்கி போகும்போது நாம மிருகத்தை விட மோசமா ஆயிடுறோம். அறிவழிந்தால் மனிதன் வீழ்ச்சி அடைவான். ஒரு நிமிஷ கோபத்துல எடுத்த தப்பான முடிவு பல வருஷ உழைப்ப நாசம் பண்ணிடும். அதனாலதான் மனச ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க. மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கை கட்டுப்பாட்டில் இருக்கும். மனசுங்கிறது ஒரு குதிரை மாதிரி. கடிவாளம் இல்லாம விட்டா அது உன்னை எங்கேயாச்சும் பள்ளத்துல தள்ளிடும். அந்த கடிவாளம் தான் தியானம். தியானம் மனதை தெளிவாக்கும். தியானம்னா ஏதோ கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல. உன் மனசு என்ன பண்ணுதுன்னு நீயே ஒரு சாட்சியா நின்னு பாக்குறது. உன் எண்ணங்களை நீ கவனிக்க ஆரம்பிச்சா மெல்ல மெல்ல மனசு அடங்கும். அளவுக்கு மீறிய ஆசை அடிமைப்படுத்தும். ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா ஆசையே வாழ்க்கையாயிடக்கூடாது. எனக்கு இது வேணும்னு நினைக்கிறத விட இது இல்லன்னா என்னால இருக்க முடியாதுன்னு நினைக்கிற பாத்தியா? அங்கதான் நீ தோக்குற. இன்பம் வரும்போது துள்ளாம, துன்பம் வரும்போது கலங்காம இருக்கிறவன் தான் ஞானி. இன்ப துன்பங்களை சமமாக காண்பவன் ஞானி. அவனுக்கு தெரியும் இதுவும் கடந்து போகும்னு. உனக்கு வெளியில எத்தனையோ எதிரிகள் இருக்கலாம், ஆனா உன் மனச நீ அடக்கலன்னா வெளியில இருக்கிற யாரையும் உன்னால ஜெயிக்க முடியாது. மனதை அடக்காதவன் பகைவரை வெல்ல முடியாது. உனக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை நடக்கும்போது வெளியில நீ எப்படி ஜெயிக்க முடியும்? உள்ளம் தூய்மையா இருந்தா பயம்ங்கிறது உன்கிட்ட வராது. உள்ளம் தூய்மையானால் பயம் இருக்காது. தப்பு செய்யாதவனுக்கு பயம் எதுக்கு? மனசுல அழுக்கு வச்சிருக்கவன் தான் எப்பவும் பதட்டமாயிருப்பான். இந்த பயம் எங்க இருந்து வருது? பற்றுல இருந்து தான் வருது. பயம் பற்றுல இருந்து வருகிறது. எதை இழக்க போறோமோங்கிற பயம்தான் மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. இந்த இடத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை ஆன்மீக வலிமை. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறதை விட நிதானமா பொறுமையா இருக்கிறது எவ்வளவோ மேலானது. சுய கட்டுப்பாடு மிகப்பெரிய ஆயுதம். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சவனுக்கு இந்த உலகமே வசப்படும். உன் மனசு உனக்கு நண்பனா இருக்கணுமா இல்ல எதிரியா இருக்கணுமா? அது உன் கையில தான் இருக்கு. மனம்தான் நண்பனும், மனமே பகையும். நீ சொல்ற பேச்ச உன் மனசு கேட்டுச்சுன்னா அது உனக்கு உற்ற நண்பன். நீ மனசு சொல்ற பேச்ச கேட்டா அது உனக்கு பெரிய விரோதி. மனதை வென்றவன் உலகத்தை வெல்வான். இது சத்தியமான வார்த்தை. மனசுல அமைதி இருந்தா அந்த அமைதி உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தும். அமைதியான மனம் வெற்றியை ஈர்க்கும். மனசை இப்படி செதுக்கிட்டோம்னா அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது ஒரு வீரன் கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும். ஏன்னா இந்த உலகம் ஒரு போர்க்களம். அங்க ஜெயிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்மள பல பேரு எனக்கு பயமே இல்லைன்னு வெளியில சொல்லிக்கிறோம். ஆனா இருட்டுல ஒரு சத்தம் கேட்டாலோ இல்ல வாழ்க்கையில ஒரு சின்ன சறுக்கல் வந்தாலோ உள்ளுக்குள்ள உதறது பாத்தியா? அதுதான் யதார்த்தம். ஆனா கீதை என்ன சொல்லுது தெரியுமா?
பயத்தை விட தைரியம் பெரியது. பயங்கிறது ஒரு நிழல் மாதிரி. நீ ஓட ஓட அது உன்னை துரத்தும். நீ நின்னு திரும்பி பார்த்தா அது காணாம போயிடும். வாழ்க்கையில எதை இழந்தாலும் பரவாயில்ல, தைரியத்தை மட்டும் இழக்காத. ஏன்னா தைரியம் இருந்தா இழந்த எதையும் திரும்ப பெற முடியும். நம்மள நிறைய பேரு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு கேக்குறோம். ஆனா உண்மை என்னன்னா, போராட்டம் இல்லாமல் வளர்ச்சி இல்ல. ஒரு ஜிம்முக்கு போறவன் வெயிட் தூக்கி போராடினாதான் அவனோட மசில்ஸ் வளரும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். உனக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை அமுக்கிறதுக்காக வரல, உன்னை இன்னும் பலமாக்குறதுக்காக வருது. சிரமம் மனிதனை வலிமையாக்கும். ஒரு கல் அடிபட்டா தான் சிலையாகும். ஒரு வைரம் அழுத்தம் கொடுத்தா தான் ஜொலிக்கும். நீயும் அப்படித்தான். அடி வாங்குற இடத்துல தான் நீ செதுக்கப்படுற. வாழ்க்கையில தோத்து போறது தப்பு இல்ல, ஆனா பாதியிலேயே ஊடி போறது தான் தப்பு. ஓட்டம் விட தீர்மானம் பெரியது. எத்தனையோ பேர் நல்லா ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒரு சின்ன தடங்கள் வந்த உடனே இது சரி வராதுன்னு பாதையை மாத்திடுவாங்க. ஆனா எவன் ஒருத்தன் என்ன நடந்தாலும் நான் இதை முடிப்பேன்னு தீர்மானமா நிக்கிறானோ அவனை பார்த்து விதியே பயப்படும். கடின சூழல் உன்னை சோதிக்கும், உடைக்காது. சோதனைகள் வர்றதே நீ எவ்வளவு உறுதியா இருக்கேன்னு உனக்கே காட்டுறதுக்கு தான். உன்னை உடைக்கிற அளவுக்கு உலகத்துல எந்த பிரச்சனைக்கும் சக்தி கிடையாது, நீயா உடைஞ்சு போன ஒழிய. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் பாத்தியா, அதுதான் தன்னம்பிக்கை, ஆன்மாவின் குரல். உலகம் உன்னை தூற்றலாம், உன் கூட இருக்கிறவங்க உன்னை நம்பாம போகலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா சொல்லும் உன்னால முடியும்னு. அந்த குரலை மட்டும் கேளு. உன்னோட உண்மையான திறமை எப்ப தெரியுமா வெளியே வரும்? நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டும் போதுதான். சோதனைகள் திறமையை வெளிக்கொண்டு வரும். தண்ணிக்குள்ள விழுந்தாதான் நீச்சல் கத்துக்க முடியும். அது வரைக்கும் நீ தரையில நின்னு கை கால ஆட்டுறது வீண். மன உறுதி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. மலைய குடைஞ்சு பாதை போடுற மனுஷனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அந்த உறுதிதான். சந்தேகம் ஒரு புற்றுநோய் மாதிரி. சந்தேகம் வெற்றியை கொல்லும். நான் செய்யறது சரியா, நான் ஜெயிப்பேனா அப்படின்னு உன்னையே நீ சந்தேகப்பட்டா அப்புறம் உலகம் எப்படி நம்பும்? சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கைய பிடிச்சுக்கோ. ஏன்னா நம்பிக்கை வெற்றியை உருவாக்கும். நீ எதை ஆழமா நம்புறையோ அதுவா நீ மாறுற. உன்னோட சக்தி எங்க இருக்குன்னு தேடி எங்கெங்கோ அலையாத. உன் சக்தி உனக்குள் தான் உள்ளது. ஒரு சிங்கம் தான் ஒரு சிங்கம்னு தெரியாம ஆட்டுக்குட்டியோட தெரிஞ்சா அதுக்கு பலம் தெரியாது. நீயும் அப்படித்தான். உன் பலம் தெரியாம நீயே உன்னை தாழ்த்திக்கிற. உனக்கு வர்ற சோகம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிடும். சோகம் நீண்ட காலம் நீடிக்காது. அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான். வானம் நிரந்தரம், மேகங்கள் தற்காலிகம். உன் ஆன்மா அந்த வானம் மாதிரி, பிரச்சனைகள் மேகங்கள் மாதிரி. வாழ்க்கை ஒரு போர்க்களம், ஆன்மா ஒரு வீரன். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு போராட்டத்தை சந்திச்சுதான் ஆகணும். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு போர்ல அடிபடுறது சகஜம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில தோல்வி அடையறதும் சகஜம். தோல்வி ஒரு பாடம். தோத்துட்டோமேன்னு அழுதுட்டு உட்காராம ஏன் தோத்தோன்னு கத்துக்கிட்டு எழுந்துரு. ஒவ்வொரு வீழ்ச்சியும் எழுச்சிக்கான முன்னுரை. நீ கீழே விழறது அடுத்த முறை இன்னும் வேகமா எந்திரிக்கிறதுக்கான ஒரு உந்துதல். உன் பயம் எதுவோ அதை நேருக்கு நேர் பாரு. உன் பயத்தை எதிர்கொள். எப்போ நீ பயத்தை பார்த்து பயப்படாம நிக்கிறையோ அப்பவே பாதி ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அநியாயத்தை பார்த்தா சும்மா இருக்காத, அநீதிக்கு எதிராக நில். ஒரு கோழைதான் அநீதியை பார்த்து கண்ணை மூடிட்டு போவான். ஒரு வீரன் தனக்கு சம்பந்தமில்லாமலும் நீதிக்காக குரல் கொடுப்பான். நீதிக்காக போராடு. நீ தர்மத்தோட பக்கம் நிக்கும்போது உனக்குள்ள ஒரு புது பலம் பிறக்கும். உறுதி இருந்தால் விதியும் மாறும். தலைவிதி தலைவிதின்னு சொல்லி சோம்பேறியா உட்கார்ந்திருக்காத. உழைக்கிறவனோட கையில தான் அந்த விதியே இருக்கு. அந்த விதியை மாத்திர பேனா உன் உழைப்பு தான். இறுதியா தெய்வ நம்பிக்கை தைரியத்தை பலப்படுத்தும். உனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன்னை கைவிடாதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உன்னை எந்த புயல்லையும் அசையாம நிக்க வைக்கும். இப்படி தைரியமாவும் உறுதியாவும் இருக்க கத்துக்கிட்டோம். ஆனா இந்த தைரியம் மட்டும் போதுமா? இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய உண்மை என்ன, ஆன்மீகம்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தைரியம் ஒரு முழுமை அடையும். நம்ம ஊர்ல யாராச்சும் இறந்துட்டா அவர் போயிட்டாருன்னு சொல்றோம். ஆனா பாடி அங்கதானே இருக்கு. அப்போ போனது யாரு? அங்கதான் ஆன்மீகம் ஆரம்பிக்குது. உடல் அழியாது, ஆன்மா அழியாது. இது வெறும் பேச்சில்லப்பா, இதுதான் நிதர்சனம். ஒரு சட்டைய மாத்திர மாதிரி தான் இந்த உடம்ப நம்ம ஆன்மா மாத்திக்கிட்டே இருக்கு. சட்டை கிழிஞ்சு போனா அழுவோமா? இல்லையே. புது சட்டை போடுவோம்ல,
அதே மாதிரி தான் பிறப்பும் இறப்பும். பிறப்பு இறப்பு இயற்கை சுழற்சி. இது ஒரு வட்டம். ஆரம்பிக்கிற இடத்துல தான் முடியும், முடிகிற இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஆன்மா நித்தியமானது, அதாவது இதுக்கு அழிவே கிடையாது. நெருப்பு இதை எரிக்க முடியாது, காத்து இதை உலர்த்த முடியாது, தண்ணி இதை நனைக்க முடியாது. இவ்வளவு பெரிய பவர் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஏன் உன்னை ஒரு சின்ன மனுஷனா நினைச்சு பயப்படுற? உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை நீ உணர ஆரம்பிச்சா உலகமே உன் காலுக்கு அடியில வரும். ஏன்னா தெய்வம் அனைத்திலும் உள்ளது. தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், உன் மனசுக்குள்ளையும் இருப்பான். வெளியில தேடி எங்கேயும் அலையாத. நம்ம மனசுல ஏகப்பட்ட குப்பைங்க இருக்கு. பொறாமை, கோபம், பழிவாங்கிற எண்ணம், இதெல்லாம் மனசை அழுக்காக்கி வச்சிருக்கு. இந்த அழுக்கு எப்படி கழுவுறது? அதுக்கு தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை மனதை தூய்மையாக்கும். பிரார்த்தனைனா லிஸ்ட் போட்டு கடவுள்கிட்ட வரம் கேட்கறது இல்ல, எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சரணாகதி ஆகிறது. அந்த பக்தி உன் அகங்காரத்தை கரைக்கும். பக்தி அகங்காரத்தை கரைக்கும். நான் தான் பண்றேங்கிற கொழுப்பு என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் கடவுள் உன் உள்ளே நுழைய முடியும். தியானம் தெய்வத்தை அணைக்கிறது. நீ அமைதியே உட்கார்ந்து உன்னை கவனிக்கும் போது நீ அந்த பேரண்டத்தோட ஒன்னு கலக்கிற. அப்போ உனக்கு ஒரு விஷயம் புரியும், இந்த உலகத்துல எதுவும் சும்மா நடக்கலன்னு. அதுக்கு பேரு தான் கர்மா. கர்மா தவிர்க்க முடியாது. நீ என்ன விதைக்கிறையோ அதைத்தான் அறுவடை செய்வ. இது ஒரு யுனிவர்சல் லா. நல்ல செயல் நல்ல பலன் தரும், தீய செயல் தீய பலன் தரும். நீ ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணிட்டு உனக்கு நல்லது நடக்கணும்னு கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சா கடவுள் விடமாட்டார். நீ செஞ்ச வினை உன்னை தேடி வரும். அப்போ கோயில் எது? உன் உள்ளம்தான் உண்மையான ஆலயம். உனக்குள்ள இருக்கிற அன்பும் கருணையும் தான் அங்க இருக்கிற சாமி. பக்திங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. பக்தி வழி எளிதானது. மனசார ஒரு பூவை வச்சாலும் சரி, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் சரி, அந்த பரம்பொருள் ஏத்துக்கும். தெய்வத்தை நினைச்சா பயம் குறையும். உனக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நீ நம்ப ஆரம்பிச்சிட்டா எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்னும் செய்யாது. அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ செய்யற ஒவ்வொரு வேலையையும் கடவுளுக்கு பண்ற சேவையா நினை. உன் செயல் தெய்வத்துக்கு அர்ப்பணிப்பாகட்டும். சமைக்கிறியா? அது பிரசாதம். வேலை பார்க்கறியா? அது தர்மம். யாராச்சும் ஒருத்தருக்கு உதவுறியா? அதுதான் உண்மையான பூஜை. உன் வாழ்க்கை ஒரு யாகம். நீ வாழற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வேள்வி மாதிரி இருக்கணும். அதுல சுயநலத்தை போட்டு எரிச்சிட்டு பொதுநலத்தை புகையா எழுப்பணும். மனுஷங்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு கருணை. கருணை தெய்வீக குணம். ஒரு சின்ன எறும்புக்கு கூட வலிக்கும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாத்தியா, அதுதான் கடவுளோட மனசு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அகம்பாவம் அதை மறைச்சிடுது. அகம்பாவம் ஆன்மாவை மூடுகிறது. நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் ஆன்மீக ஒளி உள்ள வராது. சுயநலம் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும். எனக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறவன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே செத்து போயிடுவான். மத்தவங்களுக்காக வாழுறவன் தான் காலத்துக்கும் நிப்பான். கடைசியா ஒண்ணு, சேவை உயர்ந்த பக்தி. பசியோடு இருக்கிறவனுக்கு ஒருவேளை சோறு போடுறது 1000 கோயில் கட்டுறதை விட மேலானது. அந்த சேவையில தான் நீ உண்மையான கடவுளை பார்க்க முடியும். ஆன்மீகம்ங்கிறது கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்ல, கண்ணை திறந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது. ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஞானத்தை வச்சு வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறது, மத்தவங்க முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நிக்கிறது, அத அடுத்த கட்டத்துல பாப்போம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா எதை நோக்கி ஓடுறோம்னு பல பேருக்கு தெரியல. தெளிவான இலக்கு வெற்றியின் அடித்தளம். ஒரு வில் வித்தைக்காரன் குறி வைக்காம அம்ப விட்டா அது எங்க போய் தைக்கும்? உனக்கு என்ன வேணும், நீ யாருன்னு முதல்ல முடிவு பண்ணு. அதுதான் உன்னோட முதல் வெற்றி. உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடு. சும்மா வந்தோம், சாப்பிட்டோம், தூங்குனோம், போனோம்னு இருக்கிறதுக்கு நாம ஒன்னும் மரம் செடி கொடி கிடையாது. இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்ல போற? உன் அடையாளம் என்ன? இதை யோசி. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. எல்லாரும் எந்த பக்கம் ஓடுறாங்களோ அந்த பக்கம் நாமளும் ஓடுவோம். கூட்டத்தை பின்தொடர வேண்டாம். ஆடுங்க தான் கூட்டமா போகும், சிங்கம் தனியா தான் வரும். உலகம் சொல்றதுக்காக உன் கனவை விட்டு கொடுக்காத. மத்தவங்க கண்ணுக்கு நீ முட்டாளா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. உனக்குள்ள இருக்கிற உண்மையை நம்பு. உன் சுயத்தை அறிந்து கொள். உன்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா உன்னை யாராலும் அசைக்க முடியாது. நேர்மை நிலையான வெற்றி தரும். குறுக்கு வழியில வர்ற பணம் பேரு எல்லாம் சீக்கிரம் வந்துடும், ஆனா அதை விட சீக்கிரம் போயிடும். நேர்மையா இருக்கிறவனுக்கு ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கலாம், ஆனா அவன் நிம்மதியா தூங்குவான். அந்த நிம்மதி தான் உண்மையான வெற்றி. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அடுத்தவன் மேல பழிய போடாத. பொறுப்பேற்பு பெரிய வளர்ச்சி. இது என்னாலதான் நடந்துச்சுன்னு நீ என்னைக்கு ஒத்துக்கிறியோ அன்னைக்கு நீ ஒரு தலைவனா மாறுற. தப்ப ஒத்துக்கிறவன் தான் அதை திருத்திக்க முடியும். உன் தவறை ஏற்று திருத்து. தவறு செய்யாத மனுஷனே இல்ல, ஆனா செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறவன் தான் முட்டாள். நம்மள நிறைய பேர் நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு இன்னைக்கு அழுதுட்டு இருக்கோம். பழைய துக்கத்துல வாழாத. முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, அதை யாராலும் மாத்த முடியாது. ஆனா உன் கையில இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். இன்று செயல் செய். நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றவன் வாழ்க்கைய தொலைச்சிடுவான். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது.
நேரத்தை வீணாக்காத. நீ வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட முன்னேற்றத்துல இருந்து ஒரு படி பின்னாடி போறேன்னு அர்த்தம். இந்த உலகத்துல ரொம்ப சுலபமான வேலை எது தெரியுமா? அடுத்தவன் வேலை குறை சொல்றதுதான். பிறரை குறை சொல்லாத. அடுத்தவன் என்ன பண்றான்னு பாக்குற நேரத்துல நீ என்ன பண்ணலாம்னு யோசிச்சா உன் வாழ்க்கை மாறும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கணும். உன் மனதை உயர்த்தும் சூழலில் இரு. எதிர்மறையா பேசுறவங்க, காலவாரி விடுறவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. உன் வைப்ரேஷன் பாசிட்டிவா இருந்தா நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். வாழ்க்கையில துரோகங்களும் ஏமாற்றங்களும் வரத்தான் செய்யும். தவறு செய்தவரை மன்னி, ஆனால் பாடம் கற்றுக்கொள். ஒருத்தரை மன்னிக்கிறது உன்னோட பெரிய குணம். ஆனா அதே ஆள்கிட்ட மறுபடியும் ஏமாறாம இருக்கிறது உன்னோட புத்திசாலித்தனம். உன்னோட கௌரவத்தையும் மரியாதையையும் என்னைக்குமே விட்டு கொடுக்காத. சுயமரியாதையை காக்கவும். நீ உன்னை மதிக்கலன்னா இந்த உலகம் உன்னை மதிக்காது. நமக்கு வர்ற கஷ்டமெல்லாம் நம்ம கொல்ல வர்றதில்ல, நம்ம கொல்ல அழகா மாத்த வருது. துன்பம் உன்னை மாற்றும். அடிவாங்கிற இரும்பு தான் எக்கா மாறும். அந்த பக்குவம் உனக்கு வேணும். உறுதியான நம்பிக்கை வெற்றியை உருவாக்கும். ஜெயிப்போங்கிற வெறி உனக்குள்ள நெருப்பா எரியணும். உன்னோட வெற்றிக்கு மத்தவங்க காரணம்னு நினைக்காத. உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. நீ விழுந்தாலும் எழுந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம். கடைசியா எல்லாத்தையும் அந்த பரம்பொருள் கிட்ட ஒப்படைச்சிரு. முழு மனதையும் கடவுளிடம் ஒப்படை. நான் உழைக்க தயார், நீ பலனை தா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வேலை பாரு. உன்னையும் கடவுளையும் நம்பு. உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போனா கடவுள் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. தெய்வத்தில் நம்பிக்கை வைத்து செயலில் ஈடுபடு. வெற்றி உறுதி. இப்போ நாம 100 போதனைகளையும் பார்த்தாச்சு. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இந்த போதனைகளை தாண்டி வாழ்க்கையில நாம சந்திக்க போற யதார்த்தமான போராட்டங்கள், கர்ம வினைகள், மன போராட்டங்கள் பத்தி இன்னும் ஆழமா அலச போறோம். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஒரு கேள்வி கேட்போம். நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. இது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா நல்ல மனுஷங்களுக்கும் வர்ற ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் ஒரு கணக்கு வச்சிருக்கு தம்பி. ஒரு பேங்க்ல நீ முன்னாடி டெபாசிட் பண்ணின காசு இருந்தாதான் இப்போ உன்னால வித்ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம கர்மாவும். கர்ம வினைங்கிறது ஏதோ போன ஜென்மத்து கதை மட்டும் இல்ல, அது நேத்து நீ செஞ்ச செயலோட தொடர்ச்சி தான். கடமை என்பது நீ செலுத்தும் வரி, பலன் என்பது உனக்கு வரும் லாபம். ஆனா நாம என்ன பண்றோம்? வரி கட்டாமலேயே லாபத்தை எதிர்பார்க்கிறோம். கீதை சொல்ற அந்த முக்கியமான விஷயம், செயலில் உனக்கு உரிமை உண்டு, பலனில் இல்லை. இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒரு செயலை செய்யும்போது அந்த நொடியில முழுமையா வாழறது தான். பலனை பத்தி யோசிச்சாலே உன் கவனம் சிதறிடும். இப்போ ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாருன்னு வச்சுப்போம். அவரு வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுக்கிட்டே ஓட்டுனார்னா வண்டி பள்ளத்துல விட வாய்ப்பு இருக்கு. அந்த நிமிஷத்துல அவர் கடமை வண்டி ஓட்டுறது மட்டும்தான். அதுல அவர் சரியா இருந்தா தானாவே அவர் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட முடியும். பலன் தானா வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வருது. அதை ஏன்னு கேட்கறத விட இதை எப்படி கடக்கலாம்னு யோசிக்கிறது தான் ஞானம். கர்மா தவிர்க்க முடியாது, ஆனா அதை எதிர்கொள்ளும் விதத்தை நீ முடிவு செய்யலாம். ஒரு பெரிய மழை பெய்யுது. மழையை உன்னால நிறுத்த முடியாது, அது இயற்கை. ஆனா நனையாம இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறது உன் கையில இருக்கு பத்தியா? அதுதான் உன்னோட புருஷார்த்தம், அதாவது உன்னோட சுயமுயற்சி. விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றது இதுக்கு தான். விதியை மாத்த முடியாது, ஆனா விதியோட வேகத்தை உன்னோட மதியால, அதாவது உன்னோட தெளிவான சிந்தனையால நீ கட்டுப்படுத்த முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னா அப்புறம் நான் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு. இதுதான் இருக்கிறதுலயே பெரிய முட்டாள்தனம். உன்னோட விதிங்கிற புத்தகத்துல சில பக்கங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கணும், அதுல இருக்கிற சவால்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு உனக்கு தீர்மானிக்கிற உரிமை இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஆப்போசிட் டீம் போடுற பால் உன்னோட விதி. ஆனா அதை நீ சிக்ஸர் அடிக்கிறியா இல்ல அவுட் ஆகுறியாங்கிறது உன்னோட திறமை. அந்த பாலை எதிர்கொள்றது தான் உன்னோட கடமை. தீய செயல் தீய பலன் தரும். இது ஒரு எக்கோ மாதிரி. நீ ஒரு மலை மேல நின்னுகிட்டு யாரையாவது திட்டுனா அதே சத்தம் தான் உனக்கு திரும்பி வரும். நீ அன்புன்னு சொன்னா அன்பு திரும்பி வரும். வாழ்க்கையில நீ இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி நீ இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு நல்ல பலனா வந்து சேரும். அது கடவுளோட கையெழுத்து. எதுவுமே வீண் போகாது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம பலனை எதிர்பார்க்காம எப்படி வேலை செய்யறது? அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சேன்னு தோணும். அதுக்கு தான் அர்ப்பணிப்பு உணர்வு வேணும். இந்த வேலையை நான் கடவுளுக்காக செய்யறேன்னு நினைச்சு பாரு. ஒரு கோயில்ல பிரசாதம் செய்யறவங்க இது சாமிக்கேன்னு எவ்வளவு சுத்தமா பக்தியா செய்வாங்க. அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும் பாத்தியா? அது ஹோட்டல் சாப்பாட்டுல கிடைக்காது. ஏன்னா அங்க நாங்கிற ஈகோ இல்ல, அர்ப்பணிப்பு இருக்கு. உன் ஆபீஸ் வேலைய, உன் பிசினஸ, உன் படிப்பை அந்த மாதிரி செஞ்சு பாரு.
அங்க உனக்கு சோர்மே வராது. அகங்காரம் இல்லாத செயல் உன்னை விடுவிக்கும். நான் செஞ்சேன்னு சொல்லும்போது அங்க கர்மா ஒட்டிக்குது. அவ செஞ்சா நான் வெறும் கருவிதான்னு நினைக்கும்போது அந்த செயலோட பாவ புண்ணியம் உன்னை அண்டாது. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா இதை நடைமுறைப்படுத்த ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும். ஒரு மரம் பழம் தருது, ஆனா அது அந்த பழத்தை அதுவே சாப்பிடுதா? இல்லையே, அது மத்தவங்களுக்கு கொடுக்குது. அதனாலதான் மரம் எப்பவும் புனிதமா இருக்கு. மனுஷனும் அந்த மாதிரி மத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில வாழ்ந்தா அவனோட கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி. இங்க வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு ஒரு லெசன். ஒரு முறை கத்துக்கிட்டா அந்த தேர்வுல நீ பாஸ். கத்துக்கலனா அதே கஷ்டம் திரும்ப திரும்ப வேற வேற ரூபத்துல உன்னை தேடி வரும். அதனால வர்ற கஷ்டத்தை கண்டு பயப்படாத. இது எனக்கு என்ன கத்துக் கொடுக்க வருதுன்னு பாரு. அந்த ஞானம் கிடைச்ச உடனே பிரச்சனை காணாம போயிடும். கடமை, செயல், கர்மா இது எல்லாம் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சது. இத சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வாழ்க்கையில எந்த புயல் வந்தாலும் அசையாம நிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. இன்பம் வரும்போது துள்ள மாட்டான், துன்பம் வரும்போது சோர்ந்து போக மாட்டான். இந்த சமநிலை தான் ஒரு மனுஷனை மகானா மாத்துது. நம்ம கடமையை செஞ்சிட்டோம், கர்மாவை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பயணம் தொடரணும்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை நாம ஜெயிக்கணும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தை எப்படி சமாளிக்கிறது, அதை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஒரு தர்ம சங்கடமான இடத்துல நிப்போம். இதை செஞ்சா எனக்கு லாபம், ஆனா இது தப்புன்னு மனசு சொல்லுது. ஆனா இதை செய்யலன்னா எனக்கு நஷ்டம். இப்படி ஒரு போராட்டம் எல்லா மனுஷனுக்கும் வரும். அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னப்போ அவனுக்கு வந்ததும் இதே குழப்பந்தான். எதிர்த்தாப்புல நிக்கிறது சொந்தக்காரங்க, அவங்கள எப்படி கொல்றதுன்னு அவன் கையை விரிச்சான். ஆனா கிருஷ்ணர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இது சொந்த பந்தம் பார்க்குற இடம் இல்ல, இது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய இடம். நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு கௌரவர் கூட்டம் இருக்கு. பொறாமை, பேராசை, பொய், ஏமாற்று வேலை இதெல்லாம் நம்ம மனசை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் மாதிரி நேர்மை, அன்பு, பொறுமைன்னு ஒரு சின்ன கூட்டம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில பல நேரங்கள்ல அந்த கெட்ட குணங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா தப்பு செய்யறது ரொம்ப சுலபம், ஆனா தர்மத்தோட நிக்கிறது ரொம்ப கஷ்டம். தர்மம் என்பது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஆனா அந்த கஷ்டமான பாதையில போறவனுக்கு தான் கடைசி வரைக்கும் மன அமைதி கிடைக்கும். நாம ஏன் குழப்ப அடைகிறோம் தெரியுமா? நம்மளோட அட்டாச்மெண்ட். ஒரு விஷயம் மேல நாம வைக்கிற அதீத பற்று தான் நம்ம கண்ணை மறைக்குது. ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் அது நம்ம பையனோ இல்ல நமக்கு வேண்டப்பட்டவங்களோ பண்ணும்போது நாம கண்ணை மூடிட்டு போறோம் பாத்தியா? அங்கதான் அதர்மம் ஆரம்பிக்குது. உண்மை கசக்கும், ஆனா அதுதான் மருந்து. நீ ஒரு தர்மமான முடிவை எடுக்கும்போது உன் சொந்தக்காரங்களே உன்னை எதிர்க்கலாம், உலகம் உன்னை தூற்றலாம், ஆனா உன் மனசாட்சி உன்னை வாழ்த்தும். அந்த மனசாட்சி தான் கடவுளோட குரல். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டமான முடிவும் ஒரு தேர்வு, எக்ஸாம் மாதிரி தான். இப்போ நீ எதை தேர்ந்தெடுக்க போற, உன் சுயநலத்தையா இல்ல புதுநலத்தையா அப்படின்னு அந்த பரம்பொருள் நம்ம கேட்குது. சுயநலத்துக்காக நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிடும். ஆனா தர்மத்துக்காக நீ எடுக்கிற முடிவு உன்னை ஒரு பெரிய மனுஷனா உயர்த்தும். பயம் இருக்கும் இடத்துல தர்மம் இருக்காது. பயப்படுறவன் என்னைக்குமே நேர்மையா இருக்க முடியாது. தோத்து போயிடுவோமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயப்படுறவன் தான் குறுக்கு வழியை தேடுவான். இந்த மனப்போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி சாட்சி உணர்வு. அதாவது உன் மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை நீயே ஒரு வெளியாள் மாதிரி நின்னு வேடிக்கை பார்க்கணும். ஓ, இப்போ எனக்கு கோபம் வருதா, இப்போ எனக்கு பேராசை வருதா அப்படின்னு நீ கவனிக்க ஆரம்பிச்சா அந்த எண்ணங்களோட வீரியம் குறைஞ்சிடும். ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழையும் போது நாம அவனை பார்த்துட்டோன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் ஓடிடுவான்ல, அதே மாதிரி தான் உன் தப்பான எண்ணங்களும். அதை நீ கவனிச்சிட்டாலே அது காணாம போயிடும். பல நேரங்கள்ல நாம மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுறான். அவன் எவ்வளோ தப்பு பண்றான், ஆனா அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு தோணும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, தர்மம்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதர்மம்ங்கிறது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி, உடனே பசியாரும், ஆனா உடம்புக்கு ஆகாது. தர்மம் பண்றவன் ஆரம்பத்துல அடி வாங்கலாம், ஆனா கிளைமேக்ஸ்ல அவன் தான் ஜெயிப்பான். இதுதான் வரலாறும் சொல்லுது, கீதையும் சொல்லுது. தர்மத்தை காப்பவன தர்மம் காக்கும். நீ ஒரு முறை உண்மையோட பக்கம் நின்ன பாரு, அந்த உண்மை உனக்கு ஒரு மலை மாதிரி பலத்தை தரும். உனக்கு வெளியிலிருந்து யாரும் உதவி பண்ண தேவையில்லை. உனக்குள்ள இருக்கிற அந்த தெளிவே உன்னை வழி நடத்தும். வாழ்க்கைங்கிறது வெறும் சாப்பிட்டு தூங்குறது மட்டும் இல்லை. நாம போறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒரு நல்ல அடையாளத்தை விட்டுக்கு போகணும். அந்த அடையாளம் நீ எவ்வளவு காசு சம்பாரிச்சேங்கிறது இல்ல, நீ எவ்வளவு தர்மமா வாழ்ந்தேங்கிறது தான். நம்ம மனசுல இருக்கிற அந்த இருட்டை நீக்கணும்னா ஞானம்ங்கிற விளக்க தேத்தணும். அந்த ஞானம் எப்ப வரும்?
நீ உன்னை முழுமையா நம்பும்போது வரும். உனக்குள்ள ஒரு கிருஷ்ணன் இருக்கான். அவன் உனக்கு தேரோட்டியா இருக்க தயாரா இருக்கான். ஆனா நீ அவன் கிட்ட கடிவாளத்தை கொடுக்கணுமே. நீயே வண்டியை ஓட்டுவேன்னு அடம் பிடிச்சா பள்ளத்துல தான் விழணும். எல்லாம் உன் செயல்னு சொல்லிட்டு உன் வேலையை தர்மத்தோட செஞ்சு பாரு. அப்புறம் பாரு உன் வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை. மனப்போராட்டத்தை ஜெயிச்சிட்டோம், தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த உலகத்துல நாம ஒருத்தரா வாழலையே. நம்மளை சுத்தி ஏகப்பட்ட உறவுகள், பிரச்சனைகள் இருக்கு. இந்த உலகத்தோட மாயையில சிக்காம எப்படி வாழ்றது? அந்த ஆழமான ரகசியத்தை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நம்ம ஊர் திருவிழாவுல ஒரு மேஜிக் ஷோ பார்ப்போம்ல. கண்ணு முன்னாடி ஒரு பொருளை காட்டுவான், அடுத்த நிமிஷம் அது மறைஞ்சிரும். நாமளும் கைதட்டி ரசிப்போம். இந்த வாழ்க்கையும் ஒரு விதத்துல அந்த மேஜிக் ஷோ மாதிரி தான். இது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. இன்னைக்கு உன்னோடதுன்னு நினைக்கிற சொத்து, பத்து, பேரு, புகழ் எல்லாமே ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். ஆனா இதெல்லாம் என்னைக்குமே நிலைக்கும்னு நம்பி அதுக்கு பின்னாடி ஓடுறோம் பாத்தியா, அதுதான் மாயை. மாயை என்பது ஒரு மயக்கம். ஒரு பாலைவனத்துல தாகத்தோட இருக்கிறவனுக்கு தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க போனா வெறும் மணல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நாம தேடுற சிற்றின்பங்களும். இந்த கார் வாங்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த வேலையில சேர்ந்துட்டா எனக்கு நிம்மதி கிடைச்சிடும்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அந்த சந்தோஷம் வடிஞ்சு போயிடும். அப்புறம் வேற ஒன்று தேடி ஓடுவோம். இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த வலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? கீதை சொல்ற ரகசியம் என்னன்னா, பற்று என்பது விலங்கு, அன்பு என்பது விடுதலை. நீ உன் மேல அன்பு செலுத்து, உன் குடும்பத்து மேல அன்பு செலுத்து, உலகத்து மேல அன்பு செலுத்து. ஆனா பற்று வைக்காதே. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், இது இல்லாம நான் இல்ல அப்படின்னு நீ எப்போ எதை இறுக்கமா பிடிக்கிறையோ அப்போ அந்த பொருள் உன்னை அடிமையாக்கிறது. ஒரு மனுஷன் பணத்தை வச்சிருக்கணும், ஆனா பணம் அந்த மனுஷனை வச்சிருக்க கூடாது. நீ எதுக்கு அடிமையாகிறியோ அதுவே உன்னோட யமனா மாறிடும். நம்ம வாழ்க்கையில வர்ற உறவுகள் எல்லாம் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். ஒரு ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஏறுவாங்க, உன் கூட வருவாங்க. அவங்க ஸ்டேஷன் வந்த உடனே அவங்க இறங்கிடுவாங்க. அவங்க உன் கூடவே கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நீ அடம் பிடிக்க முடியுமா? முடியாது. வர்றவங்களை இன்முகத்தோட வரவேற்கணும், போறவங்களை நிம்மதியா வழி அனுப்பணும். வந்தாரை வாழ வைக்கும் நம்ம ஊர் மனப்பக்குவம் இதுதான். எதையும் பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா இங்க எதுவும் உன்னோடது இல்ல. நீ வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இடையில இருக்கிற இந்த நேரத்துல என்னோடது என்னோடதுன்னு சண்டை போடுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். மாயையை வெல்ல ஒரே வழி தெளிவு. ஒரு இருட்டு அறையில ஒரு கயிறு கிடக்குது. அதை பாம்புன்னு நினைச்சு நீ பயந்து ஓடுற. உனக்கு வேர்க்குது, துடிக்குது. ஆனா ஒரு சின்ன வெளிச்சத்தை அடிச்சு பார்த்தா அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்சிடும். அந்த நிமிஷமே உன் பயம் போயிடும். அதே மாதிரி தான் இந்த உலகத்து பிரச்சனைகளும். நீ எப்பவும் ஆன்மாவை உணர்ந்து நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த அழியாத ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறியோ அப்போ இந்த உலக மாயை உன்னை ஒன்றும் செய்யாது. பல பேர் கேட்பாங்க, அப்போ நான் சாமியாரா போயிடணுமான்னு. கண்டிப்பா இல்லை. கீதை சொல்றது என்னன்னா, நீ உன் இடத்துல இருந்தே முக்தி அடையலாம். ஒரு கசாப்பு கடைக்காரன் தன் வேலையை நேர்மையா அர்ப்பணிப்போட செஞ்சு முக்தி அடைஞ்ச கதையெல்லாம் நம்ம புராணத்துல இருக்கு. நீ ஒரு கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, ரோட்ல கடை வச்சிருந்தாலும் சரி, உன் வேலையை ஒரு சேவையா செய். ஆனா அந்த வேலையோட ரிசல்ட் மேல உன் கண்ணு இருக்கக்கூடாது. நம்மளை ஆட்டி வைக்கிறது 3 குணங்கள்: சத்வம், ரஜஸ், தமஸ். சோம்பேறித்தனமா இருக்கிறது தமஸ், வெறியோட ஓடுறது ரஜஸ், அமைதியா ஞானத்தோட இருக்கிறது சத்வம். இந்த மாயை இந்த 3 குணங்களையும் மாத்தி மாத்தி போட்டு உன்னை ஆட்டி படைக்கும். நீ இது எல்லாத்தையும் தாண்டி குணாதீதனாகணும். அதாவது சந்தோஷம் வந்தா துள்ளக்கூடாது, துக்கம் வந்தா துவண்டு போகக்கூடாது. ஒரு கடலோட ஆழம் மாதிரி இரு. மேல அலைகள் அடிக்கும், சத்தம் கேட்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மௌனம் இருக்குமே, அந்த மௌனத்தை நீ பிடிச்சிட்டா இந்த உலகத்துல உன்னை அசைக்க எவனும் இல்லை. வாழ்க்கை ஒரு நாடகம், நீ அதில் ஒரு நடிகன். ஒரு நடிகன் மேடையில பிச்சைக்காரன் வேஷம் போட்டா நிஜமாவே பிச்சைக்காரனா மாறிட மாட்டான். அவன் வேஷம் கலைஞ்சா ராஜான்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்துல உனக்கு கிடைச்சிருக்கிற பதவியும் கௌரவமும் வெறும் வேஷம்தான். அதை சரியா நடிச்சு முடி. ஆனா உன் ஒரிஜினல் அடையாளத்தை மறந்துடாத. இந்த மாயையை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு குரு வேணும், ஒரு சரியான வழிமுறை வேணும். பக்திங்கிற அந்த பெருங்கடல்ல நீ மூழ்கிட்டா மாயைங்கிற அழுக்கு உன்னை விட்டு போயிடும். ஆனா அந்த பக்தி எப்படி இருக்கணும்? வெறும் சாமி கும்பிடுறது மட்டுமா? இல்ல, அதுக்கும் மேல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அத அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நம்ம ஊர்ல பக்தி அப்படின்னொன்ன மொட்டை போடுறது, காவடி எடுக்கிறது, உண்டியல்ல காசு போடுறதுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். ஆனா நிஜமான பக்திங்கிறது அது கிடையாது. பக்தி என்பது ஒரு வியாபாரம் அல்ல, அது ஒரு காதல்.
நீ ஒருத்தரை காதலிக்கும் போது எப்படி அவங்க நினைப்பாவே இருப்பியோ அதே மாதிரி உன் நினைப்பு முழுசும் அந்த பரம்பொருளை சுத்தி இருக்கணும். நான் பண்றேன், நான் கொடுக்கறேங்கிற அந்த நான் கழன்று போய் எல்லாம் அவன் பண்றாங்கிற அந்த நிலைதான் பக்தி. கீதையில கிருஷ்ணர் கடைசியா ஒரு விஷயம் சொல்றார். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்கிட்ட மட்டும் சரணடைஞ்சிடு. உன்னோட எல்லா பாவத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன். இதோட அர்த்தம் என்ன? வேலையை விட்டுட்டு சும்மா இருன்னு அர்த்தமா? இல்ல, நீ எதை செஞ்சாலும் அதோட பொறுப்பை என் மேல போட்டுடுன்னு சொல்றார். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பியூன் அந்த கம்பெனி ஓனர் சொல்றத அப்படியே செஞ்சா அந்த வேலையில ஏதாச்சும் தப்பு நடந்தாலும் அதுக்கு ஓனர் தான் பொறுப்பு. அதே மாதிரி நீ உன் வாழ்க்கைய அந்த பரம்பொருளோட இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டா உனக்கு வரக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு அந்த இறைவனை பொறுப்பேற்றுக்குவான். சரணாகதி என்பது ஒரு கலை. உன்னால எப்போ நிம்மதியா இருக்க முடியலையோ, உன்னால எப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலையோ, அப்போ இறைவா இது உன் பொறுப்பு, நீ பாத்துக்கோன்னு முழு மனசா சொல்லிப்பாரு. அந்த நிமிஷமே உன் மனசுல இருக்கிற ஒரு பாரம் இறங்குறத நீ உணர முடியும். ஆனா நாம என்ன பண்றோம்? வாயால சாமி நீ பாத்துக்கோன்னு சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே இருப்போம். இது பேரு சரணாகதி இல்ல, இது வெறும் நாடகம். முழுமையான சரணாகதியில பயத்துக்கு இடமே இல்ல. பக்திங்கிறது வெறும் கோயிலுக்கு போறதோட நிக்க கூடாது. உன் உள்ளந்தான் உண்மையான கருவறை. அங்க இருக்கிற அந்த பரமாத்மாவை நீ எப்போ பாக்குறியோ அப்போதான் உன் பக்தி முழுமையடையும். ஒரு மனுஷனுக்கு பக்தி வந்துட்டா அவன்கிட்ட முதல்ல வர்ற குணம் சாந்தம், அதாவது எதற்கும் பதட்டப்படாத ஒரு தன்மை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்க நடக்கிறது எதுவுமே அவன் கையில இல்லைன்னு. மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, அது அந்த பரம்பொருளோட பிரசாதமா ஏத்துக்கிற பக்குவம் அவனுக்கு வந்துடும். நம்மள பல பேரு கடவுள் எனக்கு ஏன் கஷ்டத்தை தர்றாருன்னு கேட்கிறோம். ஒரு தச்சன் ஒரு மரத்தை ஏன் செதுக்கிறார்? அதை ஒரு அழகான சிலையா மாத்தணும்னு தான். அதே மாதிரி தான் இறைவன் உன்னை செதுக்கிறார். உனக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை இன்னும் மெருகேத்துறதுக்காக தான். அந்த தெளிவிருந்தா நீ கஷ்டத்தையும் சந்தோஷமா ஏத்துப்ப. துன்பம் என்பது இறைவனின் தந்தி. அவன் உன்னை தங்கிட்ட கூப்பிடுறான், உன்னை இன்னும் பலமாக்குறான்னு அர்த்தம். பக்தியில முக்கியமான ஒண்ணு நிஷ்காம பக்தி, அதாவது எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காம இறைவனை நேசிக்கிறது. சாமி எனக்கு லாட்டரி அடிச்சா உனக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்றது பக்தி இல்ல, அது ஒரு டீல். நீ எனக்கு எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்றதுதான் பக்தி. ஒரு தாய் தன் குழந்தையை எதுக்காக நேசிக்கிறா? அந்த குழந்தை ஏதாச்சும் செஞ்சாதான் நேசிப்பாளா? இல்ல, அது அவளோட குழந்தை. அந்த மாதிரி தான் நாமும் இறைவனோட குழந்தைகள். எல்லா உயிர்களிடமும் அன்பாயிரு, அதுவே சிறந்த பக்தி. ஒரு நாய் பசியில அழும்போது அதுக்கு ஒரு பிடி சோறு போடாம சிலைக்கு பால் ஊத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த உயிருக்கு நீ நல்லது செஞ்சாலும் அது நேரடியா அந்த இறைவனை போய் சேரும். ஏன்னா அவன் எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கான். பக்திங்கிறது மனுஷனை மென்மையானவனா மாத்தணும், ஒரு முரடனா இல்ல. உன் வாழ்க்கைய ஒரு யாகமா மாத்துன்னு முன்னாடியே சொன்னேன்ல, அந்த யாகத்தோட நெய் தான் உன் பக்தி, அந்த நெருப்பு தான் உன் ஞானம். இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது உன் அஞ்ஞானம் எரிஞ்சு போயிடும். அங்க ஒரு மௌனம் பிறக்கும். அந்த மௌனத்துல தான் நீ இறைவனை காண முடியும். பக்தி, ஞானம், கர்மம், இது மூணும் ஒரு ஆற்றோட சங்கமம் மாதிரி. இந்த சங்கமத்துல குளிச்சவன் புனிதம் அடைகிறான். இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த கீதை உபதேசங்களை, இந்த வாழ்க்கை ஞானத்தை நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு ஆயுதமா மாத்தி ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்குறது, அந்த உச்சகட்ட ரகசியத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் நாம பேசின அத்தனை விஷயமும் ஒரு பெரிய போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னதுதான். ஆனா அந்த குருக்ஷேத்திரம் இப்போ எங்க இருக்கு தெரியுமா? அது உனக்குள்ள இருக்கு. நீ தினமும் காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தீங்குற வரைக்கும் உனக்குள்ள ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு. சரியா தப்பா, ஜெயிப்பனா தோப்பேனா, முடிக்குமா முடியாதா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், எழுந்து நில், போராடு என்பதுதான். வாழ்க்கைங்கிறது உன்னை யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற இடம் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை நீயே உணர்ந்து உன்னோட வில்லையும் அம்பையும் கையில எடுக்கிற இடம்தான் வாழ்க்கை. இவ்ளோ நேரம் நாம பார்த்த 100 போதனைகளும் உன்னோட போர்க்களத்துக்கான ஆயுதங்கள். இத சும்மா ஒரு புத்தகத்துல படிச்சதோட நிறுத்திடாத. இத கொண்டு போய் உன்னோட கஷ்டங்கள்ல அப்ளை பண்ணிப்பாரு. உனக்கு ஒரு துக்கம் வரும்போது இது தற்காலிகம்னு நினைச்சுப்பாரு. ஒருத்தன் உன்னை ஏமாத்தும் போது இது அவனோட கர்மான்னு விட்டுட்டு போய் பாரு. அப்போ தெரியும் இதோட பவர் என்னன்னு. உன் விதி உன் கையில்.
மத்தவங்க உன்னை மதிக்கலன்னு கவலைப்படாத. உன்னை நீ மதிக்கிறியான்னு பாரு. உலகம் உன்னை தோற்கடிக்க நினைக்கும் போது நீ உனக்குள்ள சிரிச்சுக்கோ. ஏன்னா அழியாத ஆன்மாவுக்கு தோல்விங்கிறது ஒரு மேகம் மாதிரிதான். அந்த மேகம் கழிஞ்சு சூரியன் வெளியே வர்ற மாதிரி உன் ஞானம் உன் தடைகளை எல்லாம் தகர்க்கும். நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். கடல் தண்ணியில் இருக்கிற ஒரு துளிக்கு கடலோட எல்லா குணமும் இருக்கிற மாதிரி உனக்குள்ளேயும் அந்த பரம்பொருளோட எல்லா சக்தியும் இருக்கு. அந்த சக்தியை தட்டி எழுப்பு. இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவெடு. நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். என் கடமையை சரியா செய்வேன். பலனை அந்த பரம்பொருள் கிட்ட விட்டுடுவேன். இந்த ஒரு தெளிவு உனக்குள்ள வந்துட்டா உன்னை தடுக்க இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. பயம் உன்னை விட்டு ஓடும். சந்தேகம் உன்னை கண்டால் ஒழியும். வெற்றி உன்னை தேடி வரும். ஆனா அந்த வெற்றி வரும்போது தலைக்கணம் அடையாத. அது அந்த இறைவனோட அருள்னு நினைச்சு அடக்கமாயிரு. வாழ்க்கை ஒரு பொற்காலம், அதை வீணாக்காத. எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த மனுஷ பிறவிய சும்மா பொறாமப்பட்டுக்கிட்டோம், அடுத்தவனை பழி வாங்கிக்கிட்டும் கழிச்சிடாத. அன்பை சொரி, தர்மத்தோட நெல். உன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துக்கு நல்லது செய். நீ செஞ்ச நல்லது மட்டும்தான் உன் கூட வரும். மத்தபடி நீ சேர்த்து வச்ச காசும் கௌரவமும் மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா நீ வாழ்ந்த அந்த தர்மமான வாழ்க்கை காலத்துக்கும் இந்த உலகத்துல ஒரு மனமா வீசிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ ஒரு புதிய மனுஷன். உன் கண்ணுல ஒரு தெளிவு இருக்கு, உன் மனசுல ஒரு அமைதி இருக்கு, உன் உடம்புல ஒரு வேகம் இருக்கு. போய் உன் கடமையை செய். இந்த உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சவால்கள் வந்தா சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள். ஏன்னா உனக்கு தேரோட்டியா அந்த பரம்பொருள் இருக்கான். அவன் உன்னை ஒரு காலமும் கைவிட மாட்டான். சரணாகதிங்கிற அந்த ஒத்த வார்த்தைய உன் மூச்சா வச்சுக்கோ. வெற்றி நிச்சயம், இது சத்தியம். இந்த உபதேசம் உன் காதுல விழுந்த ஒரு ஒலியா மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையை மாத்திர ஒளியா இருக்கட்டும். இருட்டை கண்டு பயப்படாத. உனக்குள்ள ஒரு சூரியன் இருக்கான். அவனை தட்டி எழுப்பு. நீ ஒரு வீரன், நீ ஒரு ஞானி, நீ ஒரு பக்தன். இதுதான் உன்னோட உண்மையான அடையாளம். இனிமேல் உனக்கு வீழ்ச்சியே இல்ல. எழுந்து நட. உன் இலக்கை அடையும் வரை நிக்காத. இந்த ஆன்மீகம் மற்றும் உத்வேக பயணம் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். உனது இந்த புதிய பயணத்தில் உனக்கு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது வேறு ஏதேனும் தலைப்பில் இது போன்ற ஆழமான உரையாடல் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கேட்கலாம். உனது வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள்.